Welcome all of you to my video. In this video we are going to see chapter 1 relations and functions exercise 1.4 ninth sum. If the function f is defined by f of x is equal to x plus 2 x is greater than 1 2 minus 1 is less than or equal to x is less than or equal to 1 x minus 1 minus 3 is less than x is less than minus 1. Find the values of f of 3, f of 0, f of minus 1.5, f of 2 plus f of minus 2. So இது ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிக்கிறதுக்கு கரெக்டாக பார்த்து இதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க f of 3. ஸோ 3 இதுக்கு நீங்கள் ஒரு இன்டர்வல் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்டர்வல் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கிரேட்டர் தேன் 1. ஸோ 1 இங்கே போட்டுக்கோங்க. தென் அடுத்தது வந்து -1 ரேச்சு கொடுத்துருக்காங்க. தென் -3 ரேச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து 1, இங்கே வந்து -1, தென் 3 -3. ஸோ இங்கே -3 வரதான் ஒரு இன்டர்வலை கொடுத்துருக்காங்க. ஸோ கிரேட்டர் தேன் 1 ஒரு இன்டர்வல். ஸோ இது ஒரு இன்டர்வல், இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய வேல்யூஸ். தென் இது ஒரு இன்டர்வல். ஸோ இது உங்களுக்கு கொடுக்கல. இது உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா x + 2. தென் இது வந்து உங்களுக்கு வெறும் 2ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து x - 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் காட்டுக்கிறதுக்கு தேவையில்லை கொடுக்காதனால. ஸோ நம்மளுக்கு மொத்தம் 3 இன்டர்வல்ஸாக கொடுத்துருக்காங்க இந்த சம்மை. நம்ம எப்படி எதுவும் கண்டுபிடிப்போம்னா ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் f of 3. ஸோ அது 3 பாசிட்டிவ் நம்பர் 3. நம்மளுக்கு வந்து 1 அதோட கிரேட்டர் 1ன்னா பாசிட்டிவ் நம்பர் 1 அதோட கிரேட்டர் தான்னா 3 இருக்குது. ஸோ அது எந்த இன்டர்வல்? ஃபஸ்ட் இன்டர்வல். ஸோ இந்த நீங்கள் எப்படி எடுத்தாலும் ஒன்றும் இல்லை. இந்த இன்டர்வல் பிரச்சனை உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 2 3 அது எப்படிலாம் உங்கள் விருப்பப்படி எடுத்துக்கோங்க. பட் அது கரெக்டாக நீங்கள் அந்த வேல்யூஸ் இன் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் இன்டர்வெல்லாம் நான் வந்து எக்ஸாக்டாக இது போட்டிருக்கேன், 3க்கு உள்ளது போட்டிருக்கேன். 1க்கு கிரேட்டர் தான் இருந்தால் ஃபஸ்ட் இன்டர்வல் சொல்லிட்டு. ஸோ அந்த நேமாக தான் நீங்கள் போடணும். ஸோ இது நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. இப்போ நீங்கள் தேர்ட் இன்டர்வல் வச்சுருந்தா தேர்ட் இன்டர்வல் சொல்லி தான் போடணும். ஸோ அது கரெக்டாக நீங்கள் போட்டுட்டனாலே அது பிரச்சனை இல்லை. பட் எந்த இன்டர்வல் வேணாலும் உங்கள் நேம் பண்ணிது உங்கள் விருப்பம் தான். ஸோ நான் வந்து இந்த மாதிரி நேம் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஃபஸ்ட் இன்டர்வல்னு எடுத்தேன்னா 3 lies in ஃபர்ஸ்ட் இன்டர்வல் இந்த மாதிரி எழுதணும். இதே நீங்கள் தேர்ட் இன்டர்வல் போட்டிங்கன்னா தேர்ட் இன்டர்வல் சொல்லி எழுதணும். ஸோ இது கரெக்டாக எழுதணும். அப்போ நீங்கள் f of x is equal to இதுன்னு எடுத்து அங்கே கொடுத்துருந்த வேல்யூ பாருங்கள். f of 3 தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ x வேலை நீங்கள் 3 போட்டிங்கன்னா இது 5ன்னு கிடச்சிரும். ஸோ அவ்வளோதான். இப்படி தான் ஒவ்வொன்றுமே கண்டுபிடிக்குது. ரொம்ப சிம்பிளான சம். இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? f of 0 எங்கே இருக்கும்? 1 ஸ்மாலர் தான் நம்பர், பட் -1 ஸ்மாலர் தான் நம்பர். ஸோ எக்ஸாக்டாக இங்கே தான் இருக்குது. ஸோ அதுக்கு வேல்யூ என்னவாக இருக்கும்? செகண்ட் ஒன்று இருக்குது செகண்ட் இன்டர்வல். இது வந்து ஃபஸ்ட்டு சம், இது செகண்ட் சம். 0 lies in செகண்ட் இன்டர்வல். நான் வச்சு இந்த செகண்ட் இன்டர்வல் இது இருக்குது. ஸோ இது என்னென்னா f of x is equal to 2ன்னு கிடச்சிரும். ஸோ f of 0 உங்களுக்கு என்னது? 2 தான். இது ஏன்னா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லை. ஸோ கான்ஸ்டன்ட் வேல்யூ எதுவோ அதுதான் உங்களுக்கு ஆன்சர். இதுக்கு வந்து 5. இப்போ அடுத்தது மூணாவது என்ன கேட்டிருக்காங்க? -1.5. -1.5 எதில் இருக்குது? 1.5 அப்படின்னாச்சுன்னா எங்கே வரும்னா உங்களுக்கு இந்த இன்டர்வல் வரும். 1 என்ன கொடுத்துருக்கா தான் 1 சேர்த்து நீங்கள் இதுக்கு எடுப்பீங்க. -1 1 அதை சேர்த்துக்கலாம். பட் இங்கே வந்து 1 லெஸ் தேன் அடிக்கல் சொல்லுவாங்க. ஸோ 1 -1க்கும் நீங்கள் 2 தான் வரும். பட் -1.5 என்பது 1 பெரிய நம்பர், -1 பெரிய நம்பர். ஸோ 1க்கு அடுத்தது தான் உங்களுக்கு 1.5 வரும். 1க்கு அடுத்தது தான் 1.5 வரும். ஸோ இதை வச்சு நீங்கள் என்ன எழுதுவீங்கன்னா -1.5 இங்கே தான் இருக்குதுன்னு எழுதுவீங்க. தேர்ட் இன்டர்வல் இருக்குது. நான் போட்டிருக்கேன் தேர்ட் இன்டர்வல் இருக்குது. ஸோ லைஸ் இன் தேர்ட் இன்டர்வல். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுன்னு போட்டிருந்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்டர்வல். அது உங்கள் விருப்பம் தான் நேமிங். பட் எந்த இன்டர்வலில் நீங்கள் நேம் பண்ணிருக்கோ அந்த இன்டர்வல் கரெக்டாக பார்த்து நேம் எழுதணும். இல்லைன்னா அந்த செம்ம தப்பு போட்டுருவாங்க. இப்போ -3 -1.5 அங்கே இருக்குது. இப்படியும் பார்க்கும்போது x - 1 f of x is equal to x - 1. ஸோ f of -1.5 என்ன இருக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்கன்னா -1.5 -1 கிடைக்குன்னா 2.5 கிடைக்கும். 1லேருந்து 1 கழிச்சிக்கினீங்கன்னா 1 கிடைக்கும். -2. ஸோ கரெக்டு. இப்போ அடுத்த நாலாவது என்ன கொடுத்துருக்காங்க? f of 2 ப்ளஸ் f of -2 இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிளாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இதை நீங்கள் தனித்தனியாக ஃபஸ்ட்டு என்னென்ன இன்டர்வல்னு. ஸோ 2 lies in எந்த இன்டர்வல்னு பாருங்கள். -2 lies in இந்த இன்டர்வல்னு பாருங்கள். ஸோ 2 எந்த இன்டர்வல்னு பாருங்கள். 2 எக்ஸாக்டாக இங்கே இருக்குது. ஸோ இந்த 2 கிடையாது. நம்ம பார்க்கக்கூடிய 2 வந்து நம்பரில் என்ன பாருங்கள். 2 எங்கே இருக்குது? எக்ஸாக்டாக இந்த ரேஞ்சுக்கு இருக்கும். அப்படின்னா அதுக்கு x + 2 தட் இஸ் எந்த இன்டர்வல்? நான் வச்சுருக்கேன் ஃபஸ்ட் இன்டர்வல் இருக்குது. ஸோ அதை நான் ஃபஸ்ட் இன்டர்வல் நினைக்கிறேன். அடுத்ததாக பாருங்கள். அடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா -2 கொடுத்துருக்காங்க. ஸோ -2 வந்து இந்த இடத்துலேயே வந்துடும். -3 வரை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ -3 பெரிய நம்பர் இல்லை இங்கே. -2ங்கிறது இதுக்கு இடையில தான் இருக்குது. ஸோ அதுக்கு உங்களுக்கு தேர்ட் இன்டர்வல் இருக்குது.
இது நீங்கள் உங்கள் நேமிங் தான். ஸோ இதை நீங்கள் கவனம் போடணும். நான் திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். தப்பாக போட்டிங்கன்னா தட் இஸ் யுவர் லாஸ். இப்போ வந்து நம்ம வேல்யூவை பார்ப்போம். இப்போ வந்து எஃப் ஆஃப் 2க்கு என்னென்னு பாருங்கள். அதுக்கு வந்து நான் இப்போ சொன்னேன் x+2ன்னு சொன்னேன். ஸோ 2+2 வந்து உங்களுக்கு 4 கிடைக்கும். இப்போ அடுத்தது எஃப் ஆஃப் -2க்கு வந்து x-1. ஸோ இதுக்கு வந்து -2 -1 தட் இஸ் -3. இப்போ லாஸ்ட்டாக என்ன கேட்டிருந்தா எஃப் ஆஃப் 2 ப்ளஸ் எஃப் ஆஃப் -2. ஸோ எஃப் ஆஃப் 2 என்ன கிடச்சி 4 கிடச்சி ப்ளஸ் இன்ட்டு -3. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் தட் இஸ் 1. ஸோ இப்படி தான் ஒவ்வொன்றும் நீங்கள் பார்த்து கண்டுபிடிச்சி போடணும். இந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இந்த சம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.